السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله الذي وقال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الملائكة قلب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வல்லல் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நாமெல்லாம் இந்த ஜுமாவுடைய அதிகாலை சுபஹ் தொழுகை முடித்துவிட்டு அழகான தீனுடைய மஜ்லிஸை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் இந்த சிறப்பான மஜ்லிஸுடைய பொருட்டால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவானாக. நோய் நொடிகள்லாம் அப்புறப்படுத்தி மகஃபிரத்தையும் பரக்கத்தையும் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் தந்து அமைதியான ஒரு வாழ்க்கை தந்தால் முடிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமானுடைய ஃபரதிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்றார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த ஃபரலான விஷயத்திலே இரண்டாவது ஃபரலாகிய வ மலாயிகத்திஹி அவனது மலக்குமார்களை விசுவாசம் கொள்ளுவது. இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எல்லா நற்காரியங்களையும் செய்யக்கூடியவளாக அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மலக்குமார்களை படைத்து சிறந்த மலக்குகளாக 10 பேர்களை நமக்கு அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறிவித்தருவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரகீப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அத்தீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முன்கர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வைத்திருக்கான். அது மாதிரி கணக்கில்லாத மலக்குமார்கள் இருப்பாங்க. அந்த மலக்குமார்கள்லாம் எல்லா இடங்களையும் பொதுவாக மக்கா மதீனா பள்ளிவாசல்ல நல்ல இடங்கள்ல வீடுகளில் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த வரக்கூடிய அந்த அணிவகுப்பு எதுக்கெல்லாம் வருவாங்கன்னா, நமக்கு பரக்கத்து கொண்டு வரக்கூடிய வருவாங்க, ரஹமத்து கொண்டு வரக்கூடியவங்க இருப்பாங்க, பரக்கத்து கொண்டு வரக்கூடிய இருப்பாங்க. ரெண்டாவது மூணாவது பாவ மன்னிப்பு மகஃபிரத்துக்காக பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவங்களா கேட்கக்கூடியவங்களா வருவாங்க. அப்புறம் வர்றதுதான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அதாப இறக்குவதற்கும் அவங்க வருவாங்க. இப்படி 4 விதமாக வரக்கூடிய மலக்குமார்கள் இந்த அதாப ஒளிய இந்த ரஹ்மத்து பர்க்கத்து பாவ மன்னிப்பு இந்த அதாபு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், வராத மாதிரி நம்ம அல்லாஹ் எல்லோருக்கும் பாதுகாப்பு செய்வானாக. மலக்குமார்களுடைய இந்த நபிமார்களுடைய வரலாறு நம்ம பார்க்குறோம். மலக்குமார்கள் லூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவத்தை நம்மெல்லாம் அறிவோம். அவங்க பெரிய அதாப இறக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம பார்த்துருப்போம், அறிஞ்சிருப்போம். ஆனால் வீட்டுக்கு வரக்கூடிய மலக்குமார்கள் ரஹமத்து பர்க்கத்து பாவ மன்னிப்பு அதாபு, இந்த அதாப இல்லாமல் ரஹமத்து பர்க்கத்து பாவ மன்னிப்பு இவங்க மலக்குமார்கள் இந்த வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு நமக்காக வேண்டி துவா செய்வாங்க, பரக்கத்து கொண்டு வருவாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க, ரஹமத் செய்வாங்க. வரக்கூடிய மலக்குமார்கள் 10 விதமான வீடுகளுக்கு வரமாட்டாங்க. அதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். எல்லாம் அனைவர்களும் அறிந்து அனைவருக்கும் அறியாதவங்களுக்கு ஷேர் செய்து மலக்குமார் எல்லோரும் மலக்குமார் நம்ம எல்லா வீடுகளுக்கும் முஸ்லீம்களுடைய வீடுகளுக்கு நம்ம துனியாவையும் சொர்க்கமாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நம்ம அனைவரையும் கொண்டு சேர்ப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது மலக்குமார் வர விடாத வீடு லா யதுகுல் மலாயிகத்த கல்புன், நாய் இருக்கக்கூடிய வீடு மலக்குமார் வரமாட்டோம். நம்ம எல்லாம் அறிந்திருப்போம். இப்போ நாயின்னு சொன்னால் அந்த நாய்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நாயுடைய எச்சில் அதிகமான கிருமிகள் வரக்கூடிய எச்சு, அது அசுத்தமான இடங்கள் வரக்கூடிய அந்த நாய், அது அசுத்தமான ஒரு வஸ்து பிராணி. அது சில இடங்களில் நம்ம ஜாயிஸாகக்கூடிய நேரம் இருக்குது. அது எந்த நேரம் ஜாயிஸான வளர்த்தக்கூடிய இடங்க காவலுக்காக வேண்டி வச்சுக்கலாம். நாய்களை காவலுக்காக வேண்டி நம்ம வீட்டுக்கு அப்புறத்தில் செல்லா பிராணியாக வளர்த்தாம வீட்டுக்கு அப்பால் பட்டு
வீடுக்கு பாதுகாப்புக்கு, ஆடு மந்தைகளுக்கு பாதுகாப்பு, வேட்டையாடுவதற்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜாயிஸ், ஓகே. இதுக்கு இஸ்லாத்தில் தடை இல்லை. ஆனால் அது அல்லாமல் வீட்டுக்குள்ளேயே நம்ம செல்லப்பிராணிய மாதிரி வச்சு தேவையில்லாமல் கட்டி வைத்து பெட்லையெல்லாம் படுக்காது, தனியாக சோப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுகளை வச்சு உள்ளுக்குள்ளே வளர்த்தப்படக்கூடிய வீடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரஹ்மத்து, மஃபிரத்து, பாவ மன்னிப்பு மலக்காவும் வரவே மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அனைவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வீடுகளாக இருந்தால் அதெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நாயினுடைய தொல்லையினால் எத்தனை குழந்தைகளை உயிர் பறிக்கப்பட்டிருக்குது. வீடியோக்கள் பார்க்குறோம். குழந்தைக்கு போகிறாங்க, மறுசக்கு வராங்க, தொழுவு வராங்க. அந்த நாய் காரணமாக பல விஷயங்கள் தடைப்படுது, நல்ல விஷயங்கள் தடைப்படுது, உயிர்கள் பறிக்கப்படுது. ஒரு 5 நாய் சேர்ந்து 2 வயசு 3 வயசு குழந்தைய வெளியில் வரக்கூடிய குழந்தைய யார் இல்லாத நேரத்தில் கடித்து உயிரை எடுக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். வெளியே போகிறவங்க வர்றவங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, அர்ஜெண்டாக போயிட்டுருப்பாங்க வேலைக்கு, நாய் கடித்து ஆஸ்பத்திரி இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் சொன்னால் அந்த பிராணிக அது ஒதுக்கக்கூடிய பிராணியாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டு தடை செய்யாமல் வச்சுருக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கும் அந்த அந்த விளக்கத்தை கொடுத்து நாய்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வருவதற்கு அரசாங்கத்தை அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அமீன். அடுத்தது மலக்குமார் வராத வீடாக, 2வது வீடாக பன்னி சொல்லக்கூடிய அந்த கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க. சாப்பிட்றவங்க, அதை வளர்த்துறவங்க, வியாபாரத்துக்காக வேண்டி வளர்த்துறவங்க, இன்னும் கிராம பகுதிகளில் செய்கிறாங்க. அந்த மாதிரி வீடுகளுக்கு ஒரு காலம் ரஹமத்தான, பரக்கத்தான, மஃபிரத்தான மலக்கு வரமாட்டாங்க. அது மாதிரி இதெல்லாம் அறியாமல் புறத்தில் இருக்கிறோம். ஏது 3வது சொல்லக்கூடிய கார்டன் அமைச்சிருப்பாங்க. பெரிய பெரிய வீடுகளில் கார்டன் அமைச்சிருப்பாங்க முன்னாடி. அதில் வரவேற்புக்காக வேண்டி ஒரு மயிலை கொண்டு வச்சுருப்பாங்க, ஒரு கொக்கு நிற்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. கேட்டு முன்னாடி சிலையில் சிங்கம் சிலை செஞ்ச மாதிரி ஆனை சிலை, இதெல்லாம் ஒரு அளவுக்காண்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி கார்டன் வைக்கக்கூடிய பூந்தோட்டங்களில், வீட்டுக்கு முன்னாடி வாசல்களில், கேட்டுக்குள்ளே நுழைந்து வரக்கூடிய வீடுகளில், பெரும்பெரும் வீடுகளில், சிறிய வீடுகளில் வைக்க வாய்ப்பு இல்லை. அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லை. பெரிய பெரிய வீடுகள் அவங்களுக்கும் அந்த ரஹ்மத்தான, மஃபிரத்தான, பரக்கத்தான மலக்குமார் நுழைய மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது மாதிரி ஷோகேஸுகளில் வைக்கக்கூடிய நம்ம நாயுடைய ஃபோட்டோ, பருந்துடைய ஃபோட்டோ, சிங்கத்துடைய ஃபோட்டோ, அந்த உறவ சிலை, இந்த மாதிரி ஷோகேஸுகளை வச்சாலும் வீட்டுகளில் ரஹ்மத்தான மலக்குகள் வரமாட்டாங்க. அதை அறிந்து நம்ம அப்புறப்படுத்தி பரக்கத்தான மலக்குமார்களுடைய மஃபிரத்தான, ரஹ்மத்தான வீடாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்வானாக. அதே போன்று 4வது மலக்குமார்கள் நுழையாத வீடு சிறுக்கு வழிபடும் சிலைகள் எல்லாம் வழிபட்டுருப்பாங்க. அந்த வீதிகளில், கோயில்களில், கல்லுகளில் வணங்கிட்டு இருப்பாங்க. மரத்தடிகளில் நம்ம ஒரு 10-50 வீடு இருக்கும். அந்த இடையில ஒரு சின்ன கோயிலை வச்சு வணங்கிட்டு இருப்பாங்க, வழிபட்டுருப்பாங்க, சிறுக்கு செஞ்சிட்ருப்பாங்க. அது அவங்க செய்கிறாங்க, நம்ம தப்பு சொல்ல, அவங்களுக்கு அது செய்யலாம். ஆனால் அங்கே போய் நம்ம நிற்கிறது, அங்கே போய் வியாபாரம் பண்ணுறது, பேசுவது, விளையாடுவது, இதெல்லாம் அங்கே ரஹ்மத்தான மலக்குகள் வராத இடம். அதை நம்ம அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். அதே போன்று 5வது வீடாக மது அருந்தக்கூடிய வீடு. நம்ம அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரர்கள் இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்குறோம். சர்வசாதாரணமான ஹராமான 40 நாட்கள் நமது இபாத்துகள் கபூலாகக்கூடிய அந்த அறிந்து கொண்டு நம்ம இறந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நமக்கு நரகத்துக்கு போகக்கூடிய அந்த ஹராமான மது, யார் ஒருத்தர் மது அருந்தினாலும் அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. நிறைய தாய்மார்கள் அதற்காக வேண்டி துவா செஞ்சு அதை எச்சரித்து செய்து தான் கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்திலிருந்து சமுதாய மக்களை அல்லாஹ் பாதுகாத்து தந்தால் உருவான அல்லா இடத்துல தான் துவா செய்யணும். ஏன்னு சொன்னால் அது பெரிய ஒரு சமாச்சாரம், பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த மதுவுடைய பிரச்சனை அல்லோலப்பட்டு நம்ம இளைஞர் சமுதாய மக்களை இந்த மது, போதை பொருட்கள், போதை செய்யக்கூடிய அந்த செய்யக்கூடிய கஞ்சா போன்ற போதை தரக்கூடிய அனைத்து இதிலேயும் செய்யக்கூடிய அருந்தக்கூடியவங்களுக்கு ரஹ்மத்தான மலக்குடைய வாடையே பார்க்க முடியாது. அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாக ஆகுவாங்க. அதே மாதிரி
5வது 6வது வீட்டிலே வழக்கமாக நுழைய மாட்டாங்க. எந்த வீடு? மதுவை கஞ்சாக்களை பதுக்கி வச்சிருப்பாங்க வியாபாரம் செய்யக்கூடிய பொருளாக. இந்த வீட்டிலையும் ரஹமத்தான பரக்கத்தான மகஃபிரத்தான செய்யக்கூடிய வீடாக அது வரமாட்டாங்க, வழக்கமாக வரமாட்டாங்க. 6வது வீடாக அல்லாஹ் பாதுகாக்க செய்ய வேண்டும். விற்பனையும் செய்யக்கூடாது, இடமும் கொடுக்கக்கூடாது, பொருளாதாரம் நம்ம அதுக்கு செய்யக்கூடாது. இப்படி எல்லாம் செய்யவும் சொன்னால் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அது எதுவாக இருந்தாலும் ரஹமத்தான மலக்களை வாடகை நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க தர வேண்டும். 7வது வீட்டுக்கும் மலக்குமாறு வரமாட்டாங்க. அது நம்ம சர்வசாதாரணமாக அறிஞ்சும் செய்து கொண்டிருக்கிறோம். சிரத்துர் ரஹம், குடும்பத்தார்களை நம்ம என்ன செய்யறது? சண்டை ஓட்டு விளக்குவது, சண்டையிட்டு அம்மாட்ட மனைவியிட்ட குழந்தைகிட்ட தேவையில்லாத சின்ன சின்ன சாதா சீதா பிரச்சனைகளுக்காக வேண்டி நம்ம சண்டை போடுவது. இது அல்லாஹுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் மலக்குமாருடைய கோபத்துக்கும் ஆளாகிறோம். குடும்பத்தோடு ஒன்றாக நம்ம நம்முடைய விஷயத்திலே டென்ஷனான நேரத்திலே கோபங்கள் வரைக்கும் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அழகான முறையில் எப்படி நம்ம அதை கைகாரியம் செய்யணுமோ அது மாதிரி நல்ல அழகான முறையில் கண்டிக்கக்கூடிய விஷயத்தை கண்டிக்கணும். அந்த கண்டித்து உடனேயே நம்ம அவங்களுக்கு சொல்லி விளக்கத்தை சொல்லி அந்த குடும்பத்தில் சலாம் சொல்லி நம்ம இணக்கத்தை உண்டு பண்ணிக்கணும். கோபத்தில் ஏதாவது ஹராமான செயலை செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம அதை கண்டித்து அதுக்கப்புறமா சலாம் சொல்லி அந்த உறவு முறை நம்ம என்ன செய்யணும்? வலுப்படுத்திக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தாங்க. அதே மாதிரி சலாம் சொல்லி உறவை இணைத்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் நம்முடைய குடும்பம் எல்லாம் ஒற்றுமையான குடும்பங்களாக வாழ்ந்து மலக்குமாருடைய ரஹமத்துக்கும் பரக்கத்துக்கும் உண்டான வீடுகளாக அல்லாஹ் நம்ம வீடுகளை அருள்வானாக. அடுத்தது அந்த ஃபரலான குழி அசுத்தத்திலே இருந்து கொண்டிருப்பாங்க. வீடு கூடுனதுக்கு அப்புறம் நம்முடைய ஃபரலான குழி கடமையாக இருக்கும். பெண்களும் ஆண்களும் நம்ம எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஃபரலான குழி குளிச்சுக்கலாம். மத்தியானம் குளிச்சுக்கலாம், இல்லை மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு 5 மணிக்கே குளிச்சுக்கலாம், இல்லை இன்னைக்கு உடம்பு செய்யலை அப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குழி ஃபரலாக இருக்கும். ஜனாபத்து காரங்களாக இருக்கும், ஜனாபத்து பெண்களாக இருப்பாங்க. அவங்க அந்த குழிகளை வேகமாக கடமையை சீக்கிரமாக அதை முடித்து விடாத வீடுகளே ரஹமத்தான மலக்கமாக இறங்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் அறிவோம். இருந்தாலும் இந்த குளிர் நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? நேரத்தை கடத்துவோம். குளிக்காம பாராமுகமாக கவனக்குறைவாக நம்ம இருக்கக்கூடாது. சீக்கிரமாக குளித்து வீட்டிலே பறக்கத்து தரக்கூடிய வீடாக ஆக்கி கொள்ள வேண்டும். அடுத்து 9வது, இது முக்கியமாக அது எல்லோரும் செய்யக்கூடிய தவறாக இருக்கிறது. அதாவது ஆண்கள் எல்லாம் டை அடிப்பது, பெண்களும் டை அடிப்பது. இது நாகரிகமாக உலகமாக ஆகிப்போச்சு. வெள்ளை முடிகளை வரக்கூடிய நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மலக்குமார்கள் அந்த வெள்ளை முடியிலே துவா செய்கிறாங்களாம். வெள்ளை முடி அப்படியே நட்சத்திரம் மாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒழுமியமான முறையில் மலக்குமார்கள் அறிந்து அவங்களுக்காக வேண்டி ரஹமத்துக்காக பரக்கத்துக்காக அதுவா கபூல்படுகிறது. அந்த ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ரஹமத்து பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த அழகான நம்முடைய அந்த வெள்ளை முடியை நம்ம விட்டு உலகத்துக்காக வேண்டி, ஆடம்பரத்துக்காக வேண்டி, ஆசாபாசத்துக்காக வேண்டி, வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? டை அடிக்கிறோம். டை அடிக்கிற மூலமாக நம்ம குழி கூடாமல் போகிறது. குளிக்கிறோம், தண்ணி படாமல் என்ன ஆகுது? குழி சேராது. குழி சேரல என்னாகும்? தொழுகை கூடாமல் போயிடும். திடீர்னு மவுத்தாயிட்டோம், எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஜனாசா குளிப்பாட்டுறோம், குளிப்பு சேராமல் போயிடும். ஜனாசா குழி சேரலான்னு சொன்னால் நம்ம தொழுகையெல்லாம் கூடாமல் போயிடும், நரகத்துக்கு போகிற காரணமாயிடும். எனவே அது மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு செய்தி. நம்ம குறைவாக பாராமுகமாக இருந்திருக்கக்கூடிய அந்த டை அடிப்பது, அது மாதிரி அச்சு குத்துவது, பச்சை அச்சு குத்துவாங்க. இப்பெல்லாம் கிரிக்கெட்டுகளில் ஃபுட்பால்களில் விளையாடக்கூடிய ரசிகர்களுக்கு மத்தியில் இப்போ நாகரிகமாகிவிட்டது. என்ன செய்கின்றார்கள்? பச்சை குத்துகின்றார்கள், டாட்டடிக்கின்றார்கள். இதெல்லாம் குழி கூடாமல் போயிடும், கூடாமல் போயிடும். கையுடைய முன்ன பின்ன தோல் புஜத்தில் இடுப்பில் இந்த இடங்களெல்லாம் ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த விளையாட்டுடைய ரசிகர்களை பார்த்து பச்சை குத்துகின்றார்கள். காஃபிர்கள் செய்கின்றாங்க, அவங்களுக்கு கேள்வி இல்லை. அவங்களுக்கு இங்கே சொர்க்கம், நமக்கு ஹராமான விட்டு நம்ம அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு வழிபடக்கூடியவங்க, நல்ல
அல்லாஹ்வுக்கு பிடித்தவங்க, முஸ்லீமானவங்க அதை பயந்து நம்முடைய அந்த தொழுகைகள், வணக்கங்கள், துவாவெல்லாம், பிரார்த்தனைகள்லாம் கபூலாகணும். குறிப்பாக அந்த வீட்டில் மலக்குமாறு வர வேண்டும். அதுதான் இப்போ அந்த நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட். அப்படிப்பட்ட டை அடிக்கக்கூடிய வீடுகளில் மலக்குமார் வரமாட்டாங்க, எந்த ரஹமத்தும் வராது. பச்சை குத்தக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் ரஹமத்து மலக்கு வராது. டாட்டடிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அதை நம்ம பாதுகாத்து அதையெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு நமக்கு அல்லாஹ் தந்த உரிவானாக. அதே போன்று இன்னும் கவனிக்காத பாராமுகமாக இருக்கக்கூடிய 10வது விஷயம் என்னவென்று சொன்னால், சிறிய குழந்தைகள், வயதானவர்கள் இரவில் பகலில் ஒன் பாத்ரூமை கழித்து விடுவார்கள். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அது அப்புறம் செய்யலாம். அப்படியே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, பாத்ரூம் இருந்திருப்பாங்க, வயதானவங்க, குழந்தைங்க, அப்படியே அந்த போர்வை பாயெல்லாம் அப்படியே அசுத்தமாகவே துர்வாடையில் இருந்து கொண்டிருக்கும். அது அப்படியே மத்தியானம் வரையும் அப்படியே கிடக்கும். அது மாதிரி 1க்கு 2க்கு வந்த குழந்தைகளுக்கு போட்டு விடுவாங்க. அப்படி போட்டு விட்டு கழட்டாமே விட்டுருவாங்க. ஜட்டிக்கு பதிலாக 1க்கு 2 வந்தால் வெளியில் ஆகாத மாதிரி அதை ஜட்டி மாதிரி போட்டு விட்டுருவாங்க. புதுசாக வந்திருக்கல இப்போ பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு விட்டு ஒரு நாள் பூரா போட்டு விட்டுருவாங்க. அது மிகப்பெரிய தவறான விஷயம். அதை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கழட்டி அவங்களுடைய அந்த சூசையெல்லாம் அகற்றி அதை பாதுகாப்பு செய்வோமோ அந்த அளவுக்கு அந்த சுத்தமான நேரத்தில் அவங்களுக்கும் ஆரோக்கியம் அல்லாஹ் தஆலா, நோய் நொடி கிருமிகள் தொட்டாத, நோய் வராத அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுப்பான். மலக்குமாறு வரக்கூடிய வீடாக அல்லாஹ் தஆலா ஆக்குவோம். அப்படிப்பட்ட சிறப்பான வீடுகளாக, இபாத் செய்யக்கூடிய வீடுகளாக, குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக, மலக்குமார்கள் வந்து ரஹமத்துகளை, பரக்கத்துகளை, மஃபிரத்துகளை செய்யக்கூடிய வீடுகளாக இந்த உலகத்தையே நாம் எல்லாம் சொர்க்கமாக வீடாக ஆக்கி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம்ம அனைவர்களையும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக. அது போன்ற இந்த கமெண்டில் அதிகமான நபர்கள் துவா செய்ய சொல்லி அனுப்புகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய எல்லா நோக்கத்திலும் தேவைகளையும் அல்லாஹ் வல்லோன் அல்லாஹ் துவாவெல்லாம் கபூலாக்கி அவங்களுடைய தேவையெல்லாம் கபூலாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.